ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி முள்ளங்கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த முள்ளங்கி கீரை நம்ம தோட்டத்திலே விளைஞ்சிது பாருங்கள். அது கீழே இருக்க முள்ளங்கி பறிச்சுட்டு கொத்து கொத்தாக கழுவாமல் இது மாதிரி செப்பரேட்டாக இலையை இனுக்காக போட்டு தண்ணியில் ஊற வச்சு அலசி எடுக்கணும். பாருங்கள், இது மாதிரி கொத்தாக இருக்கும். இதை நம்ம தனித்தனியாக ஒன்று ஒன்றா பிரித்து போட்டு தான் அலசணும். அப்போ தான் அதில் மண் இருக்கும். இல்லைனா கீரை சாப்பிடும்போது நரன்னு இருக்கும். தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அலசி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வேரில் தான் முள்ளங்கி காய்க்கும். ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, ரொம்ப பனி காலம் அதிகமாக இருக்கிறதுனால முள்ளங்கி சுத்தமாக காய்க்கல. இவ்வளோ குட்டி குட்டியாக தான் முள்ளங்கி காய்ச்சிருக்கு. நாங்களாம் அப்போ ஒரு அண்ணா கூட முள்ளங்கி கூட பறிப்போம். பாருங்கள், முள்ளங்கியே இல்லை. வெறும் கீரையை சமைக்கிறதுக்கு பதிலாக இந்த இருக்க அந்த 4 முள்ளங்கி வரைக்குமாவது போட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முள்ளங்கியை எடுத்து கீரையோடு போட்டு அலசி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி தண்ணியில் அது ஊறினதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணி எடுக்கணும். தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை நல்லா அலசி எடுத்துக்கணும். நாங்கள் ஏற்கனவே இதை தோட்டத்துலேருந்து பறிச்சுன்னு வந்தப்போ அலசி எடுத்தது தான். இருந்தாலும் இப்போ கட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் அலசி எடுத்துக்கணும். இல்லை தண்ணி இருக்கக்கூடாது, மொத்த தண்ணியும் இருந்துடணும். அந்த மாதிரி நம்ம அலசி எடுக்கணும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சு தான் கழுவணும். அப்போ தான் அதில் இருக்க மண் அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்கு போயிடலாம். கீரை சாப்பிட முடியாது, நரன்னு இருக்கும். பாருங்கள், அந்த முள்ளங்கி எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி ரப் பண்ணி கழுவிக்கணும். பாருங்கள், அதில் இருக்க அந்த வேஸ்ட்டு அந்த வேர் இதெல்லாம் எடுத்துடணும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ அலசி தண்ணி இல்லாமல் டைட்டாக இருத்து எடுக்கணும். எடுத்து நல்ல ஒரு அகலமான பாத்திரம் அதில் போட்டு வச்சா தான் இதில் இருக்க தண்ணி நமக்கு கீழே வடியும். பாருங்கள், அந்த மாதிரி நான் ஒரு சின்ன பெரிய பிளேட் எடுத்திருக்கேன். அந்த பிளேட்டில் வைக்கும்போது நமக்கு தண்ணி இருந்து அந்த பிளேட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை உதிரி எடுத்து நல்லா நொறுங்க கட் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ தண்ணி வடிட்டோன்னு வச்சுட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா நொறுங்க கட் பண்ணணும். முள்ளங்கி நான் சின்னதாக போட்டிருந்தேன் பார்த்திங்களா, அதுவும் போடணும். இன்கேஸ் முள்ளங்கி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் முள்ளங்கி வந்துச்சுன்னா அதையும் சேர்த்தே கட் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெயில் வேறு எதுவும் போடக்கூடாது. கடுகு உளுத்தம்பருப்புலாம் போடக்கூடாது. எண்ணெயில் அப்படியே இந்த வெட்டி வச்சுருக்க முள்ளங்கி கீரையை போட்டுடணும். போட்டுட்டு நல்லா வதக்கணும். அதில் தண்ணி அதிலே நிறைய வரும். நம்ம அதில் தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ அதனால் நம்ம அப்படியே கீரையை போடுறோம். கீரைக்கு அப்புறம் தண்ணி ஊற்றலை. அலசி கட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணியில் போட்டுலாம் கழுவக்கூடாது. இப்போ இந்த கீரைக்கு தேவையான உப்பு நம்ம பார்த்த உடனே நிறைய உப்பு போட்டக்கூடாது. அளவோடு உப்பு கொஞ்சமாக போடணும். பாருங்கள், இந்த மாதிரி சால்ட் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் அதை நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க பூண்டு, கீரையில் பொதுவாகவே நிறைய பூண்டு போடுங்க. அதுலேயும் முள்ளங்கி கீரையில் இன்னும் நிறைய பூண்டு போடும்போது நல்லா ருசியாக வாசனையாக இருக்கும். அதனால் போட்டு வதக்குறோம். வதக்கி ஒரு மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இதில் நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ தண்ணியை நமக்கு அதிலே சுண்டி வற்றி வரணும். உப்பு மட்டும் தான் போடணும். இப்போ நம்ம இதில் வேறு எதுவுமே போடல. இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணோன்னா வறுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவே மிக்சியில் போட்டு தனியாக நல்லா அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இப்போ அதை போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் கீரை வேகட்டும். தட்டு போட்டு கீரையை மூடி வச்சிடலாம். அது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ போய் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் அரைச்சிட்டு வந்துட்டேன். அந்த தண்ணி இருந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தேவையான சில்லி ஃப்ளேக்ஸ், யாருக்கு எவ்வளோ காரம் வேணுமோ காரம் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் இது காரமாக சாப்பிடுவோம். ஏன்னா ரசம் சாம்பாருக்கு இது சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு சாப்பிட்றதுனால நாங்கள் மோஸ்ட்லி கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக தான் போடுவோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரதுக்குள்ளே நம்ம போய் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையை இதில் போட்டுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வேர்க்கடலையை போடணும். போட்டு நல்லா பெரட்டி கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சர்விங் பவுலில் போட்டு சாப்பிட வேண்டியது தான் முள்ளங்கி பொரியல். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டு, முள்ளங்கி பொரியல், சாப்பாடு, ரசம், ஆம்லேட்.